இன்னைக்கு நாள் 31 கதை. பிடிக்க வேண்டிய ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு பிளான் பியா கர்னூல்ல இருந்து ஹைதராபாத்துக்கு ஸ்விட்ச் ஆயிட்டோம். அங்க இருந்து ஒரு 2 நாள் சுத்தி பார்த்துட்டு அப்புறம் சென்னைக்கு எகிரிடலான்ற ஒரு ஐடியா. அதான் வேலையா கிளைண்ட் ஒர்க்ல உட்காந்தேன். அதுல ஒரு நபர் நான் பாண்டிக்கு போறேன், என் டயட்ல ஓட்ட உழப்போது, நான் ஜாலியா இருக்க போறேன்றான். சரி நீ போய் ஜாலியா இருந்துட்டு வா, வந்ததுக்கு அப்புறம் நான் ஸ்பைடர் படம் எஸ்டே சூர்யா வேலையை காட்டுறேன்னு சொல்லிட்டு நினைச்சேன். பிரைவசி வேலைகள் அனைத்து முடிச்சுட்டு ஓவரா வெயில்ல டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அதனால நிறைய சன்ஸ்கிரீன் அப்பிட்டு அவுட்ஃபிட்டை தூக்கி மாட்டின்னு இதுல இந்த ஹூடி நம்பது கிடையாது, வாக்கிங் நண்பர் போடலாம்னு சொல்லிட்டு ஆசாசியா எடுத்து அப்படி அது உங்ககிட்டே தானே இருக்கு, நீ எப்போ வேணா போட்டுக்கலாம்ல. ஆனா எனக்கு அப்படி இல்லன்னு அவர் மூளையை கழுவிட்டு வாங்கிட்டேன். அவர் எப்பவுமே திருப்பதி கெட்டப்ல இருப்பாருன்றதுனால அவர் மூளையை கழுவுறதுக்கு அவருக்கும் ஈஸி, எனக்கும் ஈஸி. 3 பேரும் சுத்தி பார்க்கறது கிளம்பிட்டோம். திருப்பதி பாபு மண்டே எல்லாம் சேர்த்து நசிக்காது எப்படி வெடிதுன்னு பாப்போமா? அதை நீ மண்டே வச்சு பண்ணா லவ் டு. இன்னைக்கு ராமோஜின்ற ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். வாமப்பா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மசால் தோசையும் டீயும் தூக்கி சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நாங்க இருந்த ஸ்பாட்ல இருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு. அது ஃபுல்லா நாப்ல போச்சு. இல்ல என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 1700 ரூபா. படம் ஓடல, அது மூலியமா காசு வரலன்னா கூட இருக்கிற கூட்டத்தை பார்த்தா இது மூலியமா எடுத்துருவாங்க போல இருக்கு. இல்ல போனதும் எல்லா இடத்துக்கும் பஸ்லயே கூட்டு போயிடுறாங்க. வீடியோ கஷ்டப்பட்டு நான் தான் ப்ரோ போறேன், என்னையும் கொஞ்சம் பாரு ப்ரோ. வாக்கிங் நண்பர்னா இங்கேயும் வாக்கிங்கா? போங்க போங்க. 1000 ஏக்கர்ல ஒரு ஆள் ஒரு இடம் வச்சிருக்காரு. அதுல அங்கங்க ஷூட்டிங் செட் போட்டு இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் இந்த சமாச்சாரமே தெரியாது. இன்னைக்கு தான் இந்த விஷயம் தெரிய வந்தது. சைடுல இந்த குயின்ஸ்லாண்ட் எம்ஜிஎம் இது மாதிரி கூட்டுக்கிட்டே ரைட்ஸையும் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. இதுலயே நிறைய பஸ் இருக்கு, கவுன்ஸ்லயே இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்த சுத்தி பார்த்துட்டு ஒரு ஸ்பாட்ல போய் நின்னா மறுபடியும் பஸ் வரும், அதுல ஏறி இன்னொரு ஸ்பாட்டுக்கு போலாம். இதுதான் சந்திரமுகியோட செட். வேற எதனா படத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. லைட் ஆல்டர் பண்ணி வச்சிருந்தாங்க. அடுத்து ஜெயில் சீக்வன்ஸ்ல எடுக்கிறதுக்கு ஒரு செட். என்ன படத்துக்கு எடுத்தாங்கன்னு அந்த ஆள் சொன்னாரு. எனக்கும் சொல்லணும் தான் ஆசை, ஆனா மறந்து போயிட்டேன். இந்த செட் எந்த படத்தோடதுன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க. திருப்பதி பாபு டயர்ல தூங்குறாரு. நடுவில் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு செஷன் இருந்தது. அவங்களுக்கு எடுத்து முடிச்சுட்டு இன்டர்வலுக்கு கோல்ட் ஐட்டம்ஸா பார்த்து இறக்கிட்டு பார்ட் 2 கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ரயில்வே ஸ்டேஷன் செட். குரூப்ல டூப்பை கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே அப்படிதான் இருந்தது. இருக்கிறதுலே பெரிய செட் இந்த பாகுபலிக்கு தான் போல இருக்கு. அம்மா பெருசா இடத்த கட்டி வச்சுட்டு அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல, தமிழா தான் வேணும். இப்ப இந்த பாகுபலி ஸ்பாட்ல ஒரு கேண்டீன் ஒன்று வச்சுட்டு அந்த கேரக்டர்ஸ் நேம்ல ஃபுட் வித்துன்னு இருக்காங்க. கேம்ஸ் சொன்னாங்க, ஆனா பெருசா ஒன்னும் இருக்காது. பெருசா இருக்கிற கேம்ஸ் எல்லாத்துக்கும் டப்பு கேட்பாங்க. ஆனா அதுலயும் அவ்வளவு வர்த்தா எதுவும் ஃபீல் ஆகல. அதனால போல நான் சொன்ன ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் மெயினானது தான் சொல்லியிருக்கேன். பட் இன்னும் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் காமிச்சாங்க. எல்லாத்தையும் எடுத்து போட்டோன்னா ரீலே ஒரு படம் மாதிரி ஓடும். ஃபைனலா இந்த காசுக்கு இந்த உள்ள இருக்க விஷயம் வருத்தான்னு கேட்டீங்கன்னா அப்பா ஆமா வருத்துதானும் தோணுது. இல்லையே அந்த அளவுக்கு வருத்து இல்லையேன்ற மாதிரியும் தோணுது. ஸ்பாட்டை சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு போயிட்டு டைரக்டா டின்னர் சொல்லிட்டேன். டோன்ட் ஸ்கிப் லெக் டே. நாளைக்கு